end of chapter exerciseல question number 6ல இருந்து 10க்கான solutions தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். question number 6ல வந்து என்ன கொடுத்திருக்காங்க, the sides of a triangle கொடுத்திருக்காங்க. length வந்து 7, 24, 25 3 sides-உம் கொடுத்துட்டாங்க. find the area of a triangle in two different ways அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ நார்மலாக இதுக்கு sides கொடுத்ததுனால நம்ம எஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டுடலாம். பட் இங்கே ரெண்டு விதமாக கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னதுனால நம்ம இன்னொரு ஃபார்முலா ட்ரையாங்கிளோட இன்னொரு ஃபார்முலாவை யூஸ் பண்ண ட்ரை பண்ணணும். ஸோ அந்த எப்படி போடலான்னு பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் இது என்ன ட்ரையாங்கிள் அப்படின்னு செக் பண்ணலாம். ஸோ நம்ம கொடுத்துருக்கிறது வந்து 7, 24 and 25. ஸோ sides are 7 centimeter, 24 centimeter and 25 centimeter. ஸோ ஒன்று வந்து அதிகமாக இருக்குது. இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளான்னு முதல்ல நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ இந்த ட்ரையாங்கிளை வரைஞ்சிக்கிறேன். 25 அப்படின்றது அதிகமாக இருக்கிற சைடு வந்து ஹைப்பர்டெனியஸ். ஏன்னா நம்ம பை பித்தாகரஸ் தியரம் ஸ்லாண்டிங்காக இருக்கிற சைடு வந்து அதிகமாக இருக்கும், மற்ற ரெண்டும் கம்மியாக இருக்கும். ஸோ இங்கே நம்ம எது வேணால் எந்த சைடு வேணால் எழுதிக்கலாம். நான் வந்து 24 இங்கேயும் 7 சென்டிமீட்டர் இங்கேயும் எழுதுறேன். ஸோ ஏ பி சி. ஸோ இது ஃபஸ்ட்டு நம்ம பை பைத்தகரஸ் தியரம். பைத்தகரஸ் தியரமோட கண்டிஷன் என்ன, ஏசி ஸ்கொயர், ஏசி ஹோல் ஸ்கொயர் வந்து விச் இஸ் ஈக்குவல் டு ஏபி அதர் டூ சைட்ஸோட ஸ்கொயர் வேல்யூவை ஆட் பண்ணால் இந்த ஏசி ஸ்கொயர் வேல்யூ வரணும். ஸோ இது வந்ததுன்னா இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு சொல்லலாம். இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா இட் இஸ் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஏசி அப்படின்றது 25 ஹோல் ஸ்கொயர், ஏபியோட வேல்யூ 7 ஸ்கொயர், பிசியோட வேல்யூ 24 ஸ்கொயர். ஸோ இந்த பக்கம் 625, இந்த பக்கம் 49 ப்ளஸ் 576. ஸோ 576ம் 49ஐயும் ஆட் பண்ணால் 625 வரும். ரெண்டு பக்கமும் ஈக்குவல் அப்படின்றதுனால given triangle is a right angle triangle. ஸோ நமக்கு இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து ஏரியா ஆஃப் எ ட்ரையாங்கிள் ஃபார்முலா. ஏரியா ஆஃப் எ ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு half into base into height. ஸோ இங்கே 1/2 into இன்கேஸ் நான் என்னோட பேஸை வந்து 7ன்னு எடுத்து ஹைட்டை 24ன்னு எடுத்தாலும் எனக்கு இது சாட்டிஸ்ஃபை ஆகும். 7 and 24ஐ மாற்றி எடுத்தாலும் நமக்கு ப்ராப்ளம் வராது. 24 இங்கே எழுதினாலும் சரி, ஹைட்டில் எழுதினாலும் நமக்கு எந்த வேரியேஷனும் இருக்காது. ஸோ 1/2 24 into 7 கேன்சல் பண்ணால் இது 12. 12 into 7 அப்படின்றது 84 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இது ஃபஸ்ட் மெத்தடில் கிடைச்ச வேல்யூ. இப்போ இதையே நம்ம செகண்ட் மெத்தடில் கண்டுபிடிக்க போகிறோம். செகண்ட் மெத்தட் வந்து எஸ் மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். அந்த 3 சைட்ஸ் எடுத்து நம்ம செமி பெரிமீட்டர் மெத்தட். ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி பை 2. ஸோ ஏயோட வேல்யூ 7, பி 24, சி 25, 3 சைட்ஸு பை 2. 7 + 24 31, 31 + 25 அப்படின்றது 56 by 2 which is 28. இது எஸ்ஸோட வேல்யூ. ஏரியாவோட ஃபார்முலா, ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் இன்டூ எஸ் மைனஸ் ஏ எஸ் மைனஸ் பி இன்டூ எஸ் மைனஸ் சி. எஸ்ஸோட வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கிறோம். எஸ்ஸோட வேல்யூ 28. ஸோ 28 minus 7, 28 minus 24, 28 minus 25. ஸோ அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 28, 7 சப்ட்ராக்ட் பண்ணால் 21, 24 சப்ட்ராக்ட் பண்ணால் 4, 25 சப்ட்ராக்ட் பண்ணால் 3. இப்போ இது ஃபர்தராக நான் 28 எப்படி எழுதலாம், 7 into 4ன்னு எழுதலாமா. 21 எப்படி எழுதலாம், 7 into 3. ஏற்கனவே 4 and 3 இருக்குது. இதில் 2 2ஆக இருக்குது, ட்வைஸ் 2 டைம்ஸ் இருக்கிறத வந்து நம்ம வெளியில் எடுத்துடலாம். ஸோ 7, அடுத்தது 4, 3யும் நமக்கு எல்லாமே 2 டைம்ஸ் தான் இருக்குது. ஓகே, 7 into 4 28, 28 into 3 மல்டிப்ளை பண்ணணும். 24, 6 + 2 84. ஸோ நெக்ஸ்ட் மெத்தடில் போடும்போதும் எனக்கு அதே ஆன்சர் தான் கிடச்சிருக்கு, விச் இஸ்
84 centimeter square. ரெண்டு மெத்தட்லயும் ஒரே ஆன்சர் தான் வந்திருக்கு. Question number 7. If the wheel of a bicycle has a diameter 60 centimeter. So bicycle ஓட wheel அப்படின்னா அது ஒரு circle formatல இருக்கும். wheelனாலே நமக்கு circle formatல இருக்கும். இங்க diameter 16 கொடுத்துட்டாங்க. So full length 60. இதுல இருந்து நம்ம R கண்டுபிடிக்கலாம். How far a cyclist will have traveled after the wheel has rotated 100 times. வீலோட ஒரு ரொட்டேஷன் அப்படின்றது சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள். ஸோ 100 டைம்ஸ் அதை ரொட்டேட் பண்ணதுக்கப்புறம் அந்த பர்சன் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அப்போ முதல்ல நம்ம ஒரு ரொட்டேஷனுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுது அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். ஸோ கொஷின் நம்பர் 7ல் நமக்கு கொடுத்துருக்கிறது டயமீட்டர். ஸோ டயமீட்டர் ஈக்குவல் டு 60 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. 60 சென்டிமீட்டர். அப்போ ரேடியஸ் ஈக்குவல் டு 60/2 which is 30 சென்டிமீட்டர். ஸோ வீலுன்னும் போது அது ஒரு சர்க்கிள். இது ரேடியஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க 30 சென்டிமீட்டர்னு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஏன் சர்க்கம்ஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா ஒரு ரொட்டேஷன் வீல் வந்து ஒரு ரொட்டேஷன் அப்படின்றது சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ சர்க்கிள். சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ சர்க்கிள் ஃபார்முலா circumference of a circle formula 2 pi r. So it's 2 into 22/7 into r oda value 30. இதை calculate பண்ணா 44 into 30/7. 44 3 ஆல நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது 12 plus 1 1320 divided by 7. So 1320 7 ஆல டிவைட் பண்ணா 1 times 7 ரிமைனிங் வந்து 62 ரிமைனிங் 62 அப்படின்னும் போது 8 டைம்ஸ் வரும். 8 டைம்ஸ் வந்து 56 4 plus 2 6 6 0 again 8 times 56 40. ஸோ 0.5 டைம்ஸ் இருக்கும்போது 35 அப்புறம் போயிட்டே இருக்கும். நாம் வந்து என்ன பண்ணலாம் 188.5 சென்டிமீட்டர் வரைக்கும் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு தடவை ரொட்டேட் பண்ணும்போது அது கவர் பண்ணுற டிஸ்டன்ஸ் 188.5 சென்டிமீட்டர். A wheel covers a distance. சர்க்கம்ஃபரன்ஸ்ன்றது ஒரு ரொட்டேஷன். ஸோ ஒரு ரொட்டேஷனில் அது கவர் பண்ண டிஸ்டன்ஸ் இது. வீல் கவர்ஸ் அ டிஸ்டன்ஸ் இன் 1 ரொட்டேஷன் ஈக்குவல் டு 188.5 சென்டிமீட்டர். இப்போ என்னோட கொஸ்டின் என்ன, 100 டைம்ஸ் அது ரொட்டேட் பண்ணும்போது எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கு. இப்போ a wheel covers a distance in 100 rotation. So 100 rotation அப்படின்னும் போது 188.5 into 100 which is 18850 centimeter. Okay, question number 8. இதுதான் கேட்டிருந்தாங்க, நம்ம அதை கண்டுபிடிச்சிட்டோம். 100 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணதுக்கப்புறம் அது இவ்வளோ சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸை அது கவர் பண்ணியிருக்கோம். Okay, question number 8. Find the area of a quadrant. Area of a quadrant கண்டுபிடிக்கணும் of a circle whose circumference அங்க கொடுத்துட்டாங்க. ஸோ இது ஒரு சர்க்கிள். சர்க்கிளில் குவாட்ரண்ட் அப்படின்னும் போது இதுதான் நம்மளோட குவாட்ரண்ட் ஒரு போர்ஷன் 1/4. ஏரியா ஆஃப் அ குவாட்ரண்ட். ஏரியா ஆஃப் எ சர்க்கிள் ஃபார்முலா என்ன, பை ஆர் ஸ்கொயர். குவாட்ரண்ட்னா எவ்வளோ வருது, 1/4. அதில் ஒரு பகுதி 4ல் ஒரு ஷேரு, அப்போ டிவைடட் பை 4. ஸோ ஏரியா ஆஃப் எ குவாட்ரண்ட் ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர் பை 4. இதுக்கு எனக்கு ஆர் வேணும். ஆனால் ஆர் வந்து கொஷினில் டைரெக்டாக கொடுக்கல. அதுக்கு பதில் என்ன கொடுத்துருக்காங்க, சர்க்கம்ஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ சர்க்கிள். சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ சர்க்கிள் வந்து நமக்கு 66 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. சர்க்கம்ஃபரன்ஸோட ஃபார்முலா 2 பை ஆர். ஸோ 2 பை ஆரோட வேல்யூ 66னு கொடுத்துருக்காங்க.
இங்கே நம்ம வந்து ஆர் கண்டுபிடிச்சிக்கலாம். 2 into 22 by 7 into r equal to 66. r வேணும். மீதி டேர்ம்ஸ் எல்லாம் இங்கே எடுத்துகிட்டு வந்தால் 66 into 7 by 2 into 22. இதை கேன்சல் பண்ணும்போது 3 times. ஸோ 21 by 2 சென்டிமீட்டர். 10.5 வைக்கலாம், 21 by 2 வச்சுக்கலாம் நம்ம. இப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? ஏரியா ஆஃப் a quadrant என்ன? pi r square by 4. Area of a quadrant equal to pi r square. So 22 by 7 into r square na 2 times எழுதணும். r square by 4. இப்படி இங்கே இருக்கிற 4 நான் ரெசிப்ரோகேட் பண்ணுவோம் என்னவாகும்? அது 1/4ன்னு சேஞ்ச் ஆயிரும். ஸோ 22 by 7 into 21 by 2 into 21 by 2 4/1 இருக்கு. டினாமினேட்டரில் 4/1, அதை மேலே எடுத்துகிட்டு வரும்போது நியூமரேட்டர் எடுத்துகிட்டு வரும்போது 1/4. ஸோ இங்கே இது கேன்சல் ஆகி 11 டைம்ஸ், இது கேன்சல் ஆகி 3 டைம்ஸ். அதுக்கப்புறம் நமக்கு எதுவுமே கேன்சல் ஆகாது. 11 into 3 33 into 21 by 8. ஸோ 33யும் 21யும் மல்டிப்ளை பண்ணால் 6 6. ஸோ 693 by 8. 693 by 8. இதை ஃபர்தராக நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். 693-ஐ 8ஆல் டிவைட் பண்ணால் 8 times 64 5 3 6 times 48 5. ஸோ பாயிண்ட் வச்சுட்டு 0 அகைன் 6 times. ஸோ இப்போ ஆன்சர் 86.6 சென்டிமீட்டர் ஸ்கொயர். Question number 9. Question number 9ல என்ன கொடுத்திருக்காங்க? Wheel of a car has an outer radius. இங்கே wheel தான் கொடுத்திருக்காங்க. காரோட wheel circle shapeல இருக்கும். circleோட radius கொடுத்துட்டாங்க. So radius equal to 28 centimeter கொடுத்தாச்சு. And அடுத்தது calculate how far the car travels after one complete turn of a wheel. ஒரு complete turnக்கு அந்த கார் எவ்வளோ தூரம் travel பண்ணுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 1 complete turn of the wheel. வீலோட ஒரு complete turn அப்படின்றது circumference of the circle. ரெண்டும் ஒன்று தான். circumference of the circle. ஸோ ஒரு கம்ப்ளீட் டேர்னில் அந்த கார் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நான் circumference of the circle கண்டுபிடிக்கணும். அண்ட் அது கண்டுபிடிச்ச அப்புறம் அண்ட் ஹவு மெனி டைம்ஸ் த வீல் டர்ன்ஸ் டியூரிங் எ ஜேர்னி ஆஃப் 1 kilometer. 1 kilometer ட்ராவல் பண்ணுறதுக்கு அந்த காரோட வீல் எத்தனை தடவை ரொட்டேட் ஆகணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் கண்டுபிடிக்கலாம். ஒரு கம்ப்ளீட் டேர்ன் ஆஃப் த வீல் என்னன்னு கண்டுபிடிப்போம். 1 complete turn which means circumference of the circle. ஸோ circumference ஓட ஃபார்முலா 2 pi r. 2 into 22 by 7 into r ஓட வேல்யூ 28. கேன்சல் பண்ணால் 4 times 8 into 22. 8 into 22 multiply பண்ணா 16 176. ஸோ 176 சென்டிமீட்டர் அப்படின்றது ஒரு கம்ப்ளீட் டர்ன். ஸோ 1 complete turn of the wheel. ஸோ ஒரு தடவை ரொட்டேட் பண்ணும்போது அது 176 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸை கவர் பண்ணும். இப்போ எனக்கு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை எத்தனை டேர்னில் அது கவர் பண்ணுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்பர் ஆஃப் டைம்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நம்பர் ஆஃப் டைம்ஸ் த வீல் டர்ன்ஸ். நம்பர் ஆஃப் டைம் த வீல் டர்ன்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம்? total distance, the distance divided by distance covered by one turn. Covered by one turn.
இங்கே டோட்டல் டிஸ்டன்ஸ்ன்றது 1 கிலோமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. டிஸ்டன்ஸ் கவர்ட் பை 1 டர்ன்ன்றது 176 சென்டிமீட்டர். ரெண்டும் வேற வேற யூனிட்ல இருக்கு. ஸோ ரெண்டும் வேற வேற யூனிட்ல இருக்கு அப்படின்றதுனால நம்ம ஒரே யூனிட்கே கன்வெர்ட் பண்ணணும். ஸோ மேலே இருக்கிற கிலோமீட்டரை நான் சென்டிமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ண போகிறேன். எப்படி கன்வெர்ட் பண்ணலான்னு பாருங்க. கன்வர்ஷன் மெத்தட் நமக்கு வந்து மினிமமாக இருக்கிறது மில்லிமீட்டர், மில்லிமீட்டர்லேருந்து சென்டிமீட்டர், சென்டிமீட்டர்லேருந்து மீட்டர், மீட்டர்லேருந்து கிலோமீட்டர். இப்போ இங்கே இது எப்படி நம்ம யூஸ் பண்ணணும்? மில்லிமீட்டர் டு சென்டிமீட்டர்னா இன்டூ 10, சென்டிமீட்டர் டு மீட்டர்னும் போது இன்டூ 100, இது மீட்டர்லேருந்து கிலோமீட்டர்னும் போது இன்டூ 1000. இப்போ நம்ம கொஷின் என்ன அப்படின்னா கிலோமீட்டரை சென்டிமீட்டராக மாற்றணும். ஸோ கிலோமீட்டரை சென்டிமீட்டர். பிக்கஸ்ட் டு ஸ்மாலஸ்ட் அப்படின்னும் போது மல்டிப்ளை பண்ணணும். இங்கே எத்தனை ஜீரோஸ் இருக்குன்னு பாருங்க. கிலோமீட்டர் டு மீட்டருக்கு 3 ஜீரோஸ், மீட்டர் டு சென்டிமீட்டர் ஒரு 2 ஜீரோஸ், 100, இது 1000. ஸோ மொத்தமாக 1 2 3 4 5 டிவைடட் பை 176. ஸோ இங்கே நான் இங்கே ஓரத்தில் எழுதுகிறேன். 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு மீட்டருக்கு மாற்றிடும், அடுத்தது சென்டிமீட்டருக்கு மாற்றமா இன்னும் 2 ஜீரோஸோ, இத்தனை சென்டிமீட்டர். கன்வர்ஷன் தான் சைடில் கொடுத்துருக்கேன். இதை நான் 2ஆல் டிவைட் பண்ணும்போது 5 1 2 3 4 4 ஜீரோஸ். கீழே என்னவாகும்? 8 டைம்ஸ் 16, அகைன் ஒரு 8. திருப்பி இதை கேன்சல் பண்ணும்போது 25 000, இங்கே 44. திருப்பி ஃபர்தராக கேன்சல் பண்ணும்போது 25 கேன்சல் பண்ணும்போது 1 டைம்ஸ் 2 டைம்ஸ் 5 டைம்ஸ் 00 by 22. இன்னும் ஒரு தடவை இதை நம்மளால் கேன்சல் பண்ண முடியும். 6 டைம்ஸ் 2 டைம்ஸ் 5 டைம்ஸ் 0 by 11. ஸோ இது இப்படியேவும் எழுதலாம். இல்லை இது வந்து இன்னும் ஃபர்தராக நான் டிவைட் பண்ணணும் அப்படின்னா 6250வை 11ஆல் நான் டிவைட் பண்ணுறேன். 5 டைம்ஸ் 55 7 5, 6 டைம்ஸ் 66 90, 8 டைம்ஸ் 88 2. ஸோ இதை நான் இன்னும் ஃபர்தராக டிவைட் பண்ணும்போது 568 நம்பர் ஆஃப் டைம்ஸ் தானே கேட்டிருக்காங்க. ஸோ 568 டைம்ஸு இன்ட்டு 2/11. ஓகே. கொஷின் நம்பர் 10. Two rectangles have same area and same perimeter. Does this mean they are congruent to each other? ரெண்டு ரெக்டாங்கிளும் ஒரே ஏரியா அண்ட் ஒரே பெரிமீட்டர், ஒரே ஏரியா இருக்கலாம், ஒரே பெரிமீட்டரும் வருது அப்படின்னும் போது இட் இஸ் கான்க்ருவன்ட் டு ஈச் அதர். எஸ், two rectangles, so two rectangles with same area and same perimeter are congruent to each other. Reason என்ன அப்படின்னா they have same length and breadth. ஸோ சேம் லென்த் அண்ட் பிரெத் இருந்தால் தான் அதோட ஏரியாவும் பெரிமீட்டரும் ஈக்குவலாக இருக்கும், சேமாக இருக்கும். அப்போ அது ரெண்டுமே கான்க்ருவன்ட் டு ஈச் அதராக தான் இருக்கும்.